ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மழலைகளும் செடி வளர்ப்பும் தான். ஸோ குழந்தைங்கள்லேருந்து செடி வளர்க்குற இன்ட்ரெஸ்ட்டை நான் கொண்டு வர வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை அண்ட் கூட இருக்கவங்களோட கடமையும் கூட. நம்ம வந்து வீக்கெண்டில் கடைக்கு, ஷாப்பிங் மால், ட்ராம்பலின், கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், PS2, PS6 அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணுறத காட்டிலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான என்கேஜ்மெண்ட்டாக இருந்ததுங்க. குழந்த ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணான். என் பையனுக்கு 5 வயசு ஆகிடுச்சு. அவனை வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். எங்கள் அம்மா சயின்ஸ் டீச்சருங்கிறனால அவங்களோட கைடன்ஸ் கீழே பிளான்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சீட்ஸு கொடுத்து அவனை பிளான்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கைடன்ஸுக்கு கீழே அவனே இன்றைக்கி தான் அங்கே மொதல் டைம் மண்வெட்டி எடுக்கிறான். ஸோ மண்வெட்டி வச்சு அழகாக பிளான்டிங் பண்ணி அதுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. ஸோ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுச்சு. அண்டு அவங்க போய் கொஞ்சம் ரெஸ்டிங் எடுத்துகிட்டு நல்லா அந்த மண் தரையில் படுத்து அவன் தூங்குவான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நல்ல காற்றும் அடித்தது. தண்ணி குடிச்சிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நல்லா படுத்து அங்கேயே தூங்கவும் செஞ்சிட்டாரு. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கும் வீக்கெண்ட் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ டெய்லியும் செடிக்கு தண்ணி ஊற்றி விட்டு அந்த செடியோட இதெல்லாமே வந்து வளருதா என்ன, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வந்து அவர் இருக்கார். ஸோ கொஞ்சம் செடி வளர்ந்தோன்னே உங்களுக்கு இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிற வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்கேஜ் பண்ணி பாருங்கள். அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ.